யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ச்சுனா அவர்கள் முதல் கன்னி உரையினை நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த வகையில் அவரது கன்னி உரை தமிழர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இப்படி ஒரு உரையை யாருமே நிகழ்த்தவில்லை, எந்த தமிழனாலும் இப்படி உரையாற்ற முடியுமா என்கின்ற பல கருத்துக்களை அது தொடர்பான காணொளிகளுக்கு கீழே பல தமிழர்கள் பதிவிட்டு வருகின்றார்கள். எனது உயிரினும் மேலான மேதகு என்று அந்த உரையை அவர் தொடங்கியிருந்தார். இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இன்றைய தினம் தனது கன்னி உரையினை நாடாளுமன்றத்திலே நிகழ்த்தியிருந்தார் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள். அப்போது ஆரம்பத்திலே தமிழிலே அந்த உரையை தொடங்கியிருந்தார். தமிழில் தொடங்கும் போது, எனது இன மானம் காத்த என் அன்புக்குரிய இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவனாகிய மேதகு அவர்களுக்கும், அவர் காட்டிய வழியில் தங்களது உயிரை கொடுத்த மாவீரர்களுக்கும், அதனை தாண்டி இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக உயிரிழந்த சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களுக்கும், அது தவிர முக்கியமாக ரோஹண விஜயவீர உள்ளிட்ட குழுவினருக்கும் எனது முதல் வீர வணக்கம். இவ்வாறுதான் அவரது உரை தொடங்கியிருந்தது. Honorable Speaker, esteemed members of Parliament and the beloved citizens of the motherland called ஈழம், வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும், அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமறவர்களுக்கும், அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லீம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும், முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேசியிருந்தார். தமிழர்கள் தொடர்பாகவும் தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாகவும் மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்தியிருந்தார். அதனை தாண்டி அவர் தனது கன்னியுரை ஆரம்பிக்கின்ற போது சில நிமிடம் தமிழிலே பேசியிருந்தார். அந்த பேச்சு தமிழர்களிடையே புல்லரிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் கன்னியுரை எப்படி அமைய போகும் என்கின்ற பல எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது இதற்கு முதல் பல சர்ச்சைகளில் அவர் நாடாளுமன்றத்தில் சிக்கியிருந்தார். அந்த வகையில் முதல் முறையாக நாடாளுமன்றம் கூடுகின்ற போது எதிர்க்கட்சி தலைவருக்கான ஆசனத்தில் அவர் அமர்ந்திருந்தார் என்று பல சர்ச்சைகள் எழுந்திருந்தன. அது தொடர்பில் இந்த நாடு முழுவதும் அவர் பேசப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நாடாளுமன்றம் கூடுகின்ற போது அவர் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு சென்று அங்கு தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் அதன் தொடர்ச்சியாக முரண்பாடு நிகழ்ந்ததாகவும் கூறப்பட்டது. அந்த சமயத்தில் வைத்தியர் அர்ச்சுனா கூறினார், என் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் எனப்படுபவர் தாக்குதல் நடத்தினார். நான் திரும்ப தாக்குதல் நடத்துவதற்கு நேரம் ஆகாது, எனது தந்தை வயது இருந்தது, அதனால் விட்டேன் என்கின்ற அடிப்படையிலே கூறியிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் அவர் கேலிக்குள்ளான வகையில் இந்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி வருகின்றார், தமிழர்களின் மரியாதையை கெடுக்கின்றார் என்று பல விமர்சனங்கள் எழுந்திருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் தனது கன்னி உரையை மிகவும் அசத்தலாக வழங்கி இருக்கின்றார் என பலரும் கூறி வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.